பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பணம் விநியோகத்திற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வங்கியின் மேலாண் இயக்குனர் உஷா ஆனந்த் சுப்பிரமணியம் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாடு முழுக்க 500 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கல, 100 ரூபாய் நோட்டுகளுக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கு. இந்த நிலையில பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ய எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்க? எங்களது கிளைகளில் பண பரிமாற்றம், அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு அதாவது ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் சிறப்பு கவுண்டர்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் பண பரிவர்த்தனைகள், அதாவது மாற்றங்கள், பண மாற்றம், அதாவது 500 1000 ரூபாய்க்கு 1163 கோடி வரை ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏடிஎம் எங்களுக்கு நிறைய ஏடிஎம் வேலை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னொன்னு மக்கள் தங்களது வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுப்பது 10,000 ரூபாய் வரை ஒரு நாளைக்கும், ஒரு வாரத்திற்கு 20,000 ரூபாய், அதுவும் மக்கள் அவங்க வங்கியில இல்லைன்னா மற்ற கிளைகள், அதாவது எங்களோட கிளைகளில் சென்று பணம் பெற்று வருகின்றனர். அதுவும் ஒரு 1200 கோடி வரை, கிட்டத்தட்ட 20 லட்சம், அதாவது இன்றைக்கு 6 மணி வரையான இது கணக்கு. இது 3 நாளா நாங்க 20 லட்சம் வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கி கணக்கிலிருந்து பணம் பெற்று செல்கின்றனர். ஏடிஎம்ல ஒரு 10 லட்சம் டிரான்சாக்சன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு. அதாவது பல சேனல் வழியா நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களை. மற்றும் எங்களது ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், சென்னை போன்ற நகரங்களில் ஸ்பெஷல் மொபைல் வேன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பணமாற்றம் பண்ணுவதற்காக. அதுல சென்னையில ஒரு வேன், டெல்லியில 4 வேன் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்குது. இதுல சிறப்பு என்னன்னா, நாங்க அரசு பொது மருத்துவமனைகள் பக்கத்துல இந்த வேன்களை நிறுத்தி இருக்கோம். ஏன்னாக்கா மக்களுக்கு பயன்படும் வகையில், அதாவது நோயாளிகள் அவர்களை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் இது ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதே மாதிரி பல குடியிருப்பு, ஏதாவது காலனி, இந்த குடியிருப்புகள்ல போய் அங்கேயும் அங்க இருக்கிற மக்கள் அவங்களோட நாங்க அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மாற்றம் பண்ணுவதற்காக 500 1000 ரூபாய் மாற்றிக்கொள்வதற்காக இந்த வேன்கள் மூலமாக வசதி செய்து வருகிறோம். மேடம், உங்க தரப்புல இருந்து அங்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் நீங்க வழங்க விரும்புறீங்க? அதாவது முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, வாடிக்கையாளர் யாருக்கு வங்கி இருந்தாலும் சரி, யார்கிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏதாவது இருந்தாலும் முதல்ல பயப்பட வேண்டாம். நிச்சயமா பணம் அதாவது 100 ரூபாய் நோட்டோ இல்ல மற்ற நோட்டுகளோ மாற்றிக்கொள்வதற்காக வங்கிகளிடம் பணம் இருக்கிறது. அதனால முதல்ல பயப்பட, ஒரு பயம் வந்திருக்கு, அந்த பயம் இருக்க வேண்டாம். அதான் நான் உங்க தொலைக்காட்சி மூலமா என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லோருக்கும் பணம் மாற்றி தரப்படும். அந்த வகையில் ஏற்பாடுகள் பிறகு ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. தினம் அந்த பொசிஷனை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் எடுத்து எல்லாரும் ஒரு தீவிரம், அரசாகட்டும் இல்ல ரிசர்வ் வங்கி ஆகட்டும் இல்ல மற்ற இந்த மாதிரி வங்கிகள் எல்லாரும் சேர்ந்து இதுல முனைந்து இதை ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியாக எடுப்பதற்காக முனைந்து வருகிறோம். அதுல மக்கள் அவங்களுக்கு நிச்சயமா பணம் கிடைக்கும். யாருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அவர்களது வங்கி கணக்குல இருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது மக்கள் இந்த முயற்சிக்கு இது கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன்.